ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜோ பெல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்க படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 34 minutes இருக்கு. இந்த படத்தை ரெனால்டோ மார்க்கஸ் கிரீன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மார்க் வெல்பெரி, ரெய்ட் மில்லர், கோனி பிரிட்டன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோவோட பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கேயா இருக்காரு. அதனாலேயே அவருக்கு ஸ்கூல்ல பயங்கரமா அவமானப்படுத்தப்படுறாரு. அதே மாதிரி பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அதை நினைச்சு அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை அவங்க ஃபேமிலிலயும் சொல்லி ஷேர் பண்றாரு. ஆனா அவங்களால அதை தடுக்கவே முடியல. ஒரு கட்டத்துல அந்த பையனுக்கு என்ன நடக்குது அதை எதிர்த்து நம்ம ஹீரோ அமெரிக்கா ஃபுல்லாவே நடைப்பயணம் போறாரு. அதன் மூலியமா அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருந்தாலும் ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். ஒரு அப்பா பையனோட பாசம் எப்படி இருக்கு, பையன் எப்படி இருந்தாலும் அது அப்பாவும் பேரண்ட்ஸும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்க ஸ்டோரி பிளாட் இது. அப்பா பையனோட பாசத்தை காமிச்சிருக்க இதெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். அதுல இருக்க அவ்வளோ எமோஷனல் பாண்டிங்கும் சூப்பராகவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. பையன் கேயா இருந்தாலும் வீட்டுக்கு அவன் எப்படி, அதே மாதிரி சொசைட்டில அவனை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல அந்த பையனை எப்படிலாம் அவனை டார்ச்சர் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலினா இப்படிதான் இருக்கணும், பையன் எப்படி இருந்தாலும் சரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் முக்கியமான கேரக்டர் எல்லாமே சூப்பரா எழுதிருக்காங்க. குறிப்பா அப்பா பையன் கேரக்டர் அல்டிமேட்டாவே பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகும் படம். ஆனா உங்களை பெருசா போர் அடிக்காத அளவு எமோஷனல் கண்டென்ட் வச்சு கடைசி வரைக்குமே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. படம் கம்ப்ளீட்டாவே எமோஷனல் பாண்டிங் அப்படி காமிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு என்ன வேணும் ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. பிஜிஎம் அல்டிமேட்டா இருக்கு. குறிப்பா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பிஜிஎம் எலிவேட் பண்ணி காட்டுதுன்னே சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான படம் தான். யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான படம் பிடிக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.